திருவாரூர் போற வழியில நன்னிலம்ங்கிற கிராமத்தருகே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம். ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமான். இதுக்கு பேர் என்ன? கண்ணபுரம் அப்படின்னா கிருஷ்ணர். குலசேகர ஆழ்வார் கேரளத்தை சார்ந்தவர். அவர் என்ன தமிழ் பாடுவார். குலசேகர ஆழ்வார் மலையாளத்தில் பாட வேண்டாம்னு கேட்டா அவர் தமிழாக்கும் பாடுவார். அதை குறைச்சு மலையாள வாசனை வரும். എവിടെയാണ് കോക്കനട്ട് സ്മെല്ല്? ആ പാസുരത്തിൽ വരും. அந்த பாசுரத்துல ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார்? 500ன்னு எடுத்திருக்கார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். முதல் வரி எடுத்தீங்கன்னா 500ன்னு இருக்கும். 500 தானே சொல்லணும். அது என்ன 500? வியாக்கியாத்தா எடுத்தார். மலையாள வாசை இவ்விடத்தே வீசுதிரே. அது எப்படியோ கண்டுபிடிச்சுடலாம் பாருங்க. அந்த இடத்த குலசேகர ஆழ்வார் திருக்கண்டபுரத்துக்கு வந்தார். கிருஷ்ணரை தானே பாடியிருக்கணும். அவருக்கு பார்க்குற இடமெல்லாம் ராமர். அதனால கிருஷ்ணரை ராமரா நினைச்சுண்டு பாடினார். எப்படி பாடினார்? தன்னை கௌசல்யா நினைச்சுன்னு பாடினார். அப்ப கௌசல்யா ராமரை பார்த்து என்ன பாடுவோம்? தாலாட்டு பாடுவோம். மனு புகழ் கௌசலை மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன்சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கர்ணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. 10 பாசுரங்கள் தாலாட்டு. முழு ராமாயணத்தை பாடியிருப்பார். இது வாலியை கொன்று அரசிளைய வானவர்க்கு அளித்தவனே. அப்புறம் சிற்றவைத்தன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ, ஸ்ரீராமா தாலேலோ, ராகவா தாலேலோ, சீதை மணாளா தாலேலோ. இந்த மாதிரி ஒரு தாலாட்டு இன்னொருத்தர் எழுதியிருக்கவே கௌசலை கூட பாடினதில்லை. வாஸ்தவமா நீங்க ராமாயணத்தை பார்த்தேன்னா கௌசல்யாக பாட்டுக்கும் இதுக்கு ரொம்ப சம்பந்தம். கிலோ எத்தனை வேலை தான். அவ ஒன்றும் பாடினதாவே இல்லை. ராமருக்கு தாலாட்டுனா எங்க குலசேகர ஆழ்வார் பாடி கேட்கணும். அந்த பாசுரத்துக்கு நிகர் அதுவே தான். அதனால இந்த இடத்துல பெருமாளுக்கு நீலமேக எம்பெருமாள். இந்த கேள்வியை நேத்து கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தஞ்சை மாமணி கோவிலை பத்தி சொல்லும் போது நீலமேக எம்பெருமான் எந்த ஊர்ல இருக்காருன்னு சொல்லும் போது திருமோகூர் காளமேகம்னு ஒரு வார்த்தை வந்தது. நீலமேக எம்பெருமான் இருப்பது திருக்கண்ணபுரம். இந்த உற்சவருக்கு ஷௌரிராஜன்னு பேர். சஹஸ்ரநாமத்துல ஷௌரிஹின்னு ஒரு திருநாமா வரும். அப்போ வியாக்கியானம் பண்ணும்போது பட்டர் எடுக்கிறார். உத்பலாவர்த்தகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். பெருமாளுக்கு ஒரு மாலை சாத்தி இருந்தாலாம். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பட்டர் அவ்வளவு நல்லா அலங்காரம் பண்ணி வைப்பார். அந்த பட்டருக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண் மீது காதல். என்ன சார் இது இப்போ லவ் ஸ்டோரி மாதிரி ஆயிடுத்து. சரித்திரங்கள்ல நம்ம மனுஷால் வந்துட்டாலே ஏதாவது குழப்பம் வந்துருவாங்க. அதில் இந்த ராஜா அந்த பட்டருக்கு ஏதோ ஊர் பொண்ணு மேலே ஒரு காதல். அந்த பொண்ணுக்கும் அதுவும் திரும்பி எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுத்தோ. ஒரு நாள் அது கேட்டது, பெருமாளுடைய மாலையை நான் சாத்திக்கணும். அப்பெல்லாம் ரொம்ப கூட்டமெல்லாம் வராது. பெருமாளுக்கு இருந்ததே ஒரு மாலை. அந்த மாலையை என்ன சுருட்டி பந்தா எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டார். அந்த பொண்ணு போட்டுண்டது கண்ணாடியில் இப்படி ஆஹா ஓஹோலாம் பார்த்துது. அந்த சமயமா பார்த்து ஒரு மெசேஜ் வந்துடுத்து, ராஜா வந்துட்டு இருக்கார். இப்போ ராஜா வந்தார்னா மாலை கொடுக்கணுமே. அது என்ன பண்ணிவிடுத்து, சரி நீங்க கவலைப்படாதீங்க இதே மாலையை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடுத்து. இந்த பட்டர் சுவாமி ரொம்ப நல்லவரா போய் அந்த பெருமாள் எதிர்க்க வச்சுட்டு அந்த மாலையை தூக்கி ராஜா கிட்ட கொடுத்தார். ராஜா இப்படி எடுத்து பார்த்தா நம்ம அது சாத்துந்து மாதிரி ஒரு பெரிய முடி வருது. இவ்வளோ பெரிய முடி இது யாருதுன்னு கேட்டா இப்ப அந்த பட்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஸ்ரத்தையானவர் தான். ஆனா அப்ப அந்த ராஜா கிட்ட எப்படி சமாளிக்கிறது தெரியல. பெருமாளுடைய கூந்தல்னுட்டார். பெருமாளுக்கு எங்கேருந்து நான் கூந்தல் இதெல்லாம் எங்கேருந்து இருக்கு? இவ்வளவு நீளமா வேற இருக்கு. அதுல கொஞ்சம் ரெட் ஸ்ட்ரீக் போட்டா மாதிரி வேற இருக்கு. இது என்ன இந்த மாதிரி கூந்தல் இல்லாம பெருமாள் வச்சுட்டு இருப்பாரு எங்கேன்னு போய் பார்த்தா அப்ப அந்த உற்சவர்ல கூந்தல் இருந்ததாக சரித்திரம். இழுத்து பார்த்தாராம், பெருமாளுக்கு வலிச்சுதான். ஷௌரி கொண்டையை தன் அடியவருக்கு சாற்றியபடியால் ஷௌரி ராஜன் அப்படிங்கிற பேரோட பெருமாள் காட்சி கொடுக்கிறார். இன்னொன்னு, விபீஷணனுக்காக பெருமாள் பிரத்யட்சமானார் ராமாவதாரத்துல. ராமர் ரங்கநாதரை தூக்கி கொடுத்தார். ரங்கநாதர் எப்படி சயன கோலத்துல இருக்கார். இந்த ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்துல எழுந்தருளை பண்ணிட்டு விபீஷன் அழுதுண்டே போறார் லங்கைக்கு. போற வழியில பெருமாள் கேட்டார், எதுக்கு அழறீர்? உம்மை பார்த்து தானே நான் சயனிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீலங்காவை நோக்கி தானே சயனிச்சுட்டு இருக்கேன். இல்ல நீ சயனிக்கிற, ஆனா ராமாவதாரத்தில் நீ இருந்த போது எம்பெருமானே நீ அவ்வளவு நன்னா நடப்பியான். கஜசிம்ஹ கதி வீரவ் ஷார்தூல விஷபோபமோ. எல்லாரும் வீட்டு வாசல்ல வந்துருவாளாம். எதுக்கு? ராமர் இப்படி நடக்கிறாருன்னு பாக்கிறதுக்கு. சதுர்கதின்னு சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமா வருது இல்லையா? கஜ சிம்ஹ கதி வீரவு ஷார்தூல விஷபோபமௌ. ஒரு ஆனை, ஒரு எருது, ஒரு
புலி, அத்தனை மிருகங்களுடைய பெருமையும் தோற்குமாம் இவன் நடையழகை பார்த்தால். கஜசிம்ஹ கதி வீரவு ஷார்தூல விஷபோபமௌ, கஜகதி இவருக்கு உண்டு. அதனால இவ்வளவு அழகா நடக்கிறார். உடனே பெருமாள் கிட்ட விபீஷணன் கேட்டாராம், நீ நடந்து நான் பார்க்கணுமே. கவலைப்படாதே, சயன கோலத்துல நீ ஸ்ரீரங்கத்துல பார்த்துட்டியா, நடந்த கோலத்துல திருக்கண்ணபுரத்துல பாரு. அதனால பெருமாள் ஒவ்வொரு அமாவாசை மாசத்துக்கு ஒன்னா ஒரு அமாவாசைக்கும் பெருமாள் அங்க நடந்து காண்பிப்பர். எதிர்க்க விபீஷணன் சன்னதி இருக்கும், விபீஷணனுக்கு ஒரு வாட்டி நடந்து காண்பிப்பர் பெருமாள். இதைதானே நீ கேட்டேன்னு ஒரு அமாவாசைக்கும் இது வைக்கும் நடந்து காமிச்சுட்டு இருக்காரு எம்பெருமான். இப்ப நம்ம அந்த பிரசாதம் எல்லாம் பார்த்துன்னு வந்தோம் இல்லையா, அப்பத்தை பார்த்தோம், தோசையை பார்த்தோம். இந்த கோவிலுக்குன்னு ஒரு பிரசாதம் உண்டு, முனியோதரன் பொங்கல்னு பேர் இந்த கோவில் பிரசாதத்துக்கு. முனியோதரன், முனியதரன் ஒரு அடியவர் இருந்தார். அவர் ரொம்ப ஒரு வினோதமா ஒரு பர்டிகுலர் ப்ரப்போர்ஷன்ல ஒரு பொங்கல் பண்ணுவார். ரொம்ப எனக்கு டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க, யோகாம்பாள் ஜி வந்திருக்கா, அவ அடுத்த ரெசிபியில அந்த முனியோதரன் பொங்கலை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். நமக்கு அந்த ரெசிபி தெரியாது, ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிரசாதம்னு தெரியும். நானும் அடியனும் சாப்பிட்டது கிடையாது. என்னன்னா அந்த முனியோதரன் அது எப்படி சில சன்னதிகள்ல எல்லாம் அந்த பிரசாதம் எப்படி வருது எப்படி காலியாருதுன்னே தெரியாது. அந்த கோவில் இது. அந்த முனியோதரன் பொங்கலை நான் இதுக்கே சாப்பிட்டதே கிடையாது. நன்னா இருக்கும்னு நிறைய புஸ்தகங்கள்ல படிச்சிருக்கேன், அதை நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. இது முனியோதரன் பொங்கல். இன்னொன்னு, இந்த பெருமாள் மாசி மகம், அதாவது செம்படவ குலத்தை சார்ந்தவர்களுடைய சேரிக்கு போவார். ஃபிஷர்மென் ஃபோக் கம்யூனிட்டியோட சேரிக்கு போனோன்னு பெருமாள் அவர்களுக்காக அங்க எழுந்தருளி ஆத்தான பேரும் இந்த பெருமாளுக்கு மரியாதை பண்ணுவா. என்னன்னு பண்ணுவா, அவ பொண்ணதான் இந்த பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காராம். அதனால இவர் மாப்பிள்ளையாம். அதனால இந்த பெருமாளுக்கு மாப்பிள்ளை பெருமாள் அத்தனை மரியாதையும் அந்த செம்படவ குலத்துல இருக்கக்கூடியவா அத்தனை பேரும் பண்ணுவா. பெருமாள் அங்க நன்னா இருந்து மெதுவா வருவார். அது எப்படி சுவாமி, இவா பொண்ணு நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி எங்கேன்னு வந்தா சமுத்திரம், செம்படவல குலத்துல இருக்கக்கூடிய மீன் எங்கேன்னு வருது, சமுத்திரம். அதனால சமுத்திரத்துலேன்னு மீன் வருது, அதை நாங்க வித்துடுறோம். சமுத்திரத்துலேன்னு வந்த மகாலட்சுமி உங்ககிட்ட கொடுத்துட்டோம், அதனால நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளை. அப்ப அவர் என்ன சாப்பிடுவார் அது எனக்கு தெரியாது. அதனால இதோட அவர் மாப்பிள்ளை. அப்புறம் அவர் ஏதாவது சாப்பிட்டார் சாப்பிடலன்னு சொன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிடுறது. அதனால அவர் என்ன சாப்பிட்டாருன்னு அவரையே போய் வைகுண்டத்துல போனா கேட்டுக்கோங்க, சுவாமி நீங்க என்ன சாப்பிட்டேன்னு போய் கேட்டுங்க. ஏன்னா வைகுண்டத்துக்கு போனா திரும்பி வர முடியாது. அதுதான், நீங்க அங்க போய் கேட்டா ஆன்சர் அங்கேயே தங்கிடும். அதனால உத்பலாவர்த்தகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம், உபரிச்சரவசூங்கிற ராஜா மேல் பக்கமா போகும்போது அவருக்கு ஏதோ ஒரு நெல் கதிர்லாம் இருக்கா மாதிரி இருந்துதான், பிடுங்கினாராம். கடைசியில பார்த்தா அது பிடுங்கினது நெல் அல்ல, அந்த ஊர்ல தவம் செய்து கொண்டிருந்த ரிஷிமார்கள் சாப்பிடாம இழைச்சிருக்கா. அப்படிலாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது பாருங்க. சாப்பிடாம இழைச்சி குச்சியா இருக்கலாம். அந்த குச்சியா இருக்கக்கூடிய ரிஷிகளை நெல் கதிர் அந்த ராஜா பிடுங்கி விட்டாரா. உத்பலாவர்த்தகே திவ்யே. அப்ப பெருமாள் அந்த உபரிச்சர வசுவை திருத்தி பிராயஷ்சித்தம் நீ இந்த ஊரில் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து ஏற்பட்ட ஊர் திருக்கண்ணபுரம். குலசேகராழ்வார் மட்டும் பாடல, நம்மாழ்வார் பாடியிருக்கார். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். என்ன அழகான பாசுரம் பாருங்க. யாரெல்லாம் இந்த பெருமாள் கிழ சரணாகதி பண்ணுவாளோ அவளுக்கு வைகுந்தம் மோட்சம் கிடைச்சிருமா. ஒத்தரும் இந்த கோவிலுக்கே வரல. ஏன்னா பெருமாள் சரணாதி பண்ணா மோட்சம் கிடைச்சிடும், நீங்க போயிட்டா திரும்பி வர மாட்டேன்னா எப்படி போவேல இந்த கோவிலுக்கு. ஒத்தரம் வரல. உடனே ஆழ்வார் திருத்தினார, மரணம் ஆக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அல்ல, மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். இப்ப நீங்க வந்தா திரும்பி போயிடலாம், போகும்போது வைகுண்டம் போவேல்னா அப்புறம் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சுடுது. அதனால இது ஒண்ணும். ஆழ்வார் மின்னுமா மகர குண்டலங்கள் வில்வீசும் என்கின்னாளால் கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. பெருமாள் காலத்துல மகர குண்டலம் மீனை ஒத்து தோடு இருக்குமா, அது சூரியன் பிரகாசிக்கும் போது ஜுவலிக்குமாம். அந்த ஜுவலிப்புக்கு சமமா பெருமாளுடைய திருமுகம் தெரியுமே, அப்பேற்பட்ட திருக்கண்ணபுரம் எடுத்தார். 19வது திவ்ய தேசம் ஆண்டாள்னு எடுத்திருக்கா. காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர்னு எடுத்திருக்கா. 19வது திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம்.